போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரண்டு தவளைகள் தவறுதலாக தயிர் பானைக்குள் விழுந்து விட்டன. ஒரு தவளை நான் என்ன செய்வது என்று ஒன்றும் செய்யாமலேயே இறந்து போனது. இன்னொரு தவளை எப்படியாகிலும் நான் இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கை கால்களை எல்லாம் உதைத்து உதைத்து அந்த தயிரை வெண்ணெயாக்கி திரண்ட அந்த வெண்ணெயின் மேல் அமர்ந்து தாவி குதித்து வெளியே வந்தது. வாழ்க்கையிலே சாதனை படைத்தவர்களும் சரித்திரம் படைத்தவர்களும் பயன்படுத்திய ஒரே ஆயுதம் விடாமுயற்சி. மனித செயல்களில் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களிலும் இந்த விடாமுயற்சி அவசியம் என்பதை இந்த இறைவாக்கு நமக்கு எடுத்துரைக்கிறது. நமக்கு தேவையானது அவசியமானது கிடைக்கிற வரையிலும் தினந்தோறும் கடவுளை தொந்தரவு செய்ய வேண்டும். நாம் கேட்டது கிடைக்கின்ற வரை இறைவனை தொல்லைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபங்களில் இத்தகைய விடாமுயற்சியை சில நேரங்களில் நாம் கைவிட்டிருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு
பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர், அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 வசனங்கள் 1 முதல் 8 வரை. மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களை மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானொலி பெட்டியை கண்டுபிடித்தவர் இத்தாலிய நாட்டை சார்ந்த விஞ்ஞானி மார்க்கோனி. அவர் ஜெபிக்கின்ற மனிதர்களை பற்றி இவ்வாறு கேலி செய்வாராம். எங்கேயோ இருக்கிற கடவுள் நீங்கள் முணுமுணுக்கிற ஜெபங்களை கேட்க முடியுமா? ஆனால் அவர் வானொலி பெட்டியை கண்டுபிடித்த பிறகு பல மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்கள் அவருடைய பேச்சை கேட்டதை அறிந்த பிறகு மார்க்கோனி இவ்வாறு சொன்னார். நான் வானொலி பெட்டி வழியாக பல மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களோடு பேச முடியும் என்றால், மக்களும் எங்கேயோ இருக்கிற கடவுளோடு பேச முடியும் என்று உணர்ந்தார். முத்தமிழ் வித்தகர் வேதநாயகம் அவர்கள் நம்மில் பலரின் நிலையை இந்த வார்த்தைகளிலே விளக்குகின்றார். கடவுளை துதிப்பது போல வாய் பாடும், கண்ணும் கருத்தும் கண்ட இடமெல்லாம் ஓடும், திடமாக கோயிலுக்குள் தேகம் போய் கூடும், சிந்தனை வெளியிலே திரிந்து திண்டாடும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதற்கு முன்பாக மனம் தளராமல் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த ஊமையிலே இருவரை நாம் பார்க்கிறோம். முதலாக நடுவர், கடவுளுக்கு அஞ்சாதவர், மனிதர்களை மதிக்காதவர், ஊழலில் ஊன்றி போயிருக்கிறவர், கைம்பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் தாமதம் காட்டுபவர். இது நடுவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற இந்த கைம்பெண்ணுக்கு மிக முக்கியமான தேவை இருந்தது. அவருக்கு நீதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதியை பெறுவதிலே இந்த கைம்பெண் மிக உறுதியாக, விடாப்பிடியாக இருந்தார். லஞ்சம் கொடுத்து பெற வேண்டிய நீதியை லட்சிய வெறி கொண்டு இந்த கைம்பெண் பெற்றுக்கொண்டார். நல்லது கெட்டது என்பதெல்லாம் பார்க்க மறுத்து பாறையாக இறுகிப்போன நடுவரின் மனதை தன் தொடர்ந்த வேண்டுதல் முயற்சிகளால் கரைத்து விடுகிறார் இந்த கைம்பெண். இந்த பொல்லாத நடுவருக்கு எதிரானவர்தான் நம் இறைவன். சீராக்கின் ஞான நூல் இவ்வாறு கூறுகிறது. 35ஆம் பிரிவு 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், நீதிபதியாயிருக்கிறார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். நடுவர் நீதியற்றவர் என்றாலும் இடைவிடாத வேண்டுதலால் மனம் மாறி நீதி செய்ய கைம்பெண்ணுக்கு நீதி காட்ட முடிவெடுக்கிறார். முடிவு கிடைக்கும் வரை போராடி ஜெபிப்பதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு மிக அவசியம் என்பதை இந்த ஊமை நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவன் நமது வானக தந்தை பொல்லாத நடுவரே கைம்பெண்ணின் இடைவிடாத வேண்டுதலை கேட்கிற போது நமது மன்றாட்டை இறைவன் தட்டாமல் கேட்பார். உலக புகழ்பெற்ற பியானோ கலைஞர் ஒருவர் அவருடைய மகள் இன்னொரு கலைஞரிடம் சென்று இந்த பியானோவை கற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையுடைய இறுதி காலத்திலே ஒரு நிருபர் அவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். உலக புகழ்பெற்ற பியானோ கலைஞர் நீங்கள், ஆனால் ஏன் நீங்கள் உங்கள் மகளுக்கு இந்த பியானோவை சொல்லித் தரவில்லை? அவர் சொன்னார், அவள் என்னிடம் கேட்கவே இல்லை. கேட்பாள் கேட்பாள் என்று நான் பல ஆண்டுகளாக காத்திருந்தேன், அவள் கேட்கவே இல்லை என்று கண்ணீர் மல்க சொன்னார். அன்புக்குரியவர்களே, கடவுளும் நம் ஜெபத்தை கேட்பார். என் மகன் என் மகள் கேட்பார்கள் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இயேசு நமக்கு தருகிறார். எந்த வகையான ஜெபமாக இருந்தாலும், நாம் செய்கிற எந்த ஜெபமாக இருந்தாலும் கடவுள் பதில் தராமல் இருப்பதில்லை. 3 விதமான பதில்களை கொடுப்பார். நாம் கேட்பது நமக்கு நலம் தரும் என்றால் ஆம் என்ற பதில் தருவார். நாம் கேட்பது நமக்கு நல்லது அல்ல என்றால் இல்லை என்ற பதில் தருவார். நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரவில்லை என்றால் சற்று பொறு என்று கடவுள் சொல்வார். எனவே கொடுக்கிற வரையிலும் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம், திறக்கும் வரையிலும் தட்டிக்கொண்டே இருப்போம், கிடைக்கும் வரையிலும் தேடிக்கொண்டே இருப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தானே
தீர்க்கின்றாய். நான் இன்னையே முழுவதும் தருகின்றேன். இன்னையேதான் நீ தீர்க்கின்றாய். நான் இன்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் தாயும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கிடுவதும் மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் இந்நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் அந்த கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும், உமது அன்னையினுடைய அன்பு பக்தர்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்கின்ற இயேசுவின் வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு நமக்கு தேவையானவற்றிற்காக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னிமரியிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.